இன்னைக்கு நம்ம பிரதி சமையல பார்க்க போற ரெசிபி சோலே பட்டூரா. அதாங்க பெரிய பூரி கூடவே சன்னா மசாலா. இது பொதுவா நமக்கு மைதா மாவுல தான் பண்ணுவாங்க இந்த பட்டூரா. ஆனா இந்த ரெசிபில இன்னைக்கு நம்ம இதை கோதுமை மாவுல எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்க போறோம். இதுக்கு நான் 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கெட்டியான தயிர். இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துக்க போறோம், சூஜி. இது எதுக்கு நம்ம சேர்க்கிறோம்னா அப்பதான் அந்த ஷேப் அப்படியே இருக்கும். நம்ம பொரிச்சு திருப்பி டேபிளுக்கு சாப்பிட எடுத்துட்டு போற வரைக்கும் அந்த ஷேப் அப்படியே உங்களுக்கு இருக்கணும்னா அதுக்கு ரவை சேர்த்துக்கணும். கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சீனி. இது எல்லாத்து கூடவும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். இனி இது கூட கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு நல்ல தளர்வா மாவு இருக்கணும். சப்பாத்தி மாவு பக்குவத்தை விட கொஞ்சம் லூஸா இருக்கணும். இப்போ இந்த மாவு கொஞ்சம் திக்கா இருக்கு, அதனால இது கூட கொஞ்சமா தண்ணி சேர்த்து நம்ம இதை கொஞ்சம் தளர்வாக்கிக்கலாம். ஸோ தண்ணி சேர்க்கும் போது இந்த மாதிரி மாவு மேலே இந்த மாதிரி விரல்களால் அழுத்திட்டு அதில் 2 சொட்டு தண்ணி ஊற்றி திருப்பி அதை ஃபோல்ட் பண்ணுங்க. அப்போ அது மாவு நல்லா லூஸ் ஆயிரும். பாருங்க, இப்போ லூஸ் ஆயிடுச்சு பாருங்க முதல்ல இருந்ததை விட. இப்போ இந்த மாவு மேலே லைட்டாக நம்ம கொஞ்சம் எண்ணெய் தடவி இதை அப்படியே மூடி போட்டு ஒரு 2 மணி நேரம் வச்சிடுறோம். இப்போ எண்ணெய் எதுக்கு போடுறோம்னா இப்போ நம்ம 2 மணி நேரம் அப்படியே வைக்க போகிறோம். அப்போது எண்ணெய் போடாமல் நம்ம மூடி வைக்காமல் இருந்தோம்னா மேலே இருக்க அந்த சர்ஃபேஸ் வந்து ட்ரை ஆயிரும். ஸோ அது ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம வந்து இந்த எண்ணெய் போடுறோம். எண்ணெய் போட்டு இதை இனி நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ 2 மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. இனி இதை நான் இப்போ இந்த பிளேட்டில் இருந்து இந்த சாப்பிங் போர்டுக்கு மாற்றி இதை மறுபடியும் நல்லா நீட் பண்ண போகிறேன். நல்லா இந்த மாதிரி கையால் அழுத்தி பிணைஞ்சிக்கலாம். இப்போ இந்த அளவில் இது 1 கப்பு மாவில் 4லேருந்து 5 பூரி வேணால் பண்ணலாம். மீடியம் சைஸ் பூரி 4லேருந்து 5 பண்ண முடியும். சரி, இந்த மாதிரி சின்ன மாவு உருண்டைகளாக நம்ம இதை ஆக்கிட்டு இதை நம்ம இனி குட்டி சப்பாத்தி சைஸுக்கு நம்ம இதை ரோல் பண்ண போகிறோம். ரோல் பண்ணும்போது நம்ம சப்பாத்திக்கு யூஸ்வலாக மாவு தடவி அதை ரோல் பண்ணுவோம். ஸோ இதுக்கு மாவு தடவக்கூடாது, எண்ணெய் தான் போடணும். இப்போ இந்த கோதுமை மாவு பட்டூராக்கு சொன்ன அதே அளவை நீங்கள் வந்து மைதா மாவுலையும் பண்ணலாம். ஆனால் மைதா மாவில் பண்ணும்போது கொஞ்சம் பேக்கிங் சோடா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இதுக்கு நம்ம 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கோம், இதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அவ்வளவே தான் வித்தியாசம். இப்போ நான் கையில் வச்சு செய்கிறது மைதா மாவு. அந்த கலர் வித்தியாசம் தெரியுது பார்த்தீங்களா? இது நல்லா கொஞ்சம் பேலாக இருக்குது, அது கொஞ்சம் கலர் கொஞ்சம் ஒரு மாதிரி நல்ல கோதுமை கலரில் இருக்குது. இப்போ நம்ம பூரி மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணதை நல்ல சூடாயிட்டு இருக்க எண்ணெயில் நம்ம போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். அதுக்காக அது இந்த ஸ்மோக்கிங் ஹாட்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அந்த புகை வர அளவுக்கு சூடாக இருக்கக்கூடாது, ஆனால் நல்லா சூடாக இருக்கணும். இப்போ நம்ம பூரி நல்ல புஷ்ஷுன்னு வந்துருச்சு. இனி சைட்ஸ்லலாம் வேகிறதுக்காக இந்த மாதிரி கரண்டியால் கொஞ்சம் அதை டில்ட் பண்ணி நம்ம இந்த மாதிரி விட்டோம்னா எல்லா பக்கமும் நல்ல ஈவனாக வெந்துடும். சரி, இந்த பூரியை இனி எடுத்துடலாம். எல்லா பக்கமும் வெந்தாச்சு, இனி இதை எடுத்துருவோம். இன்னும் ஒரு பூரி நம்ம செய்கிறத பார்த்துடலாம். ஸோ இந்த ஈஸியான ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். கோதுமையில் வேணால் கோதுமை, மைதாவில் வேணால் மைதா. மைதாவில் செய்யும்போது ஒரு 1/4 டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா நீங்கள் சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளவே தான் வித்தியாசம். பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு நம்ம பூரி. இனி நம்ம இதுக்கு சோலே, இந்த சன்னா மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் இந்த ட்ரெடிஷ்னல் பஞ்சாபி சோலே மசாலா மாதிரி நான் பண்ணலை. இது சும்மா ஒரு சிம்பிள் சோலே மசாலா. இதுக்கு நீங்கள் கடையில் வாங்குற அந்த சோலே மசாலா பவுடர் அது கூட யூஸ் பண்ணலாம். என்கிட்ட இன்றைக்கி சோலே மசாலா பவுடர்லாம் இல்லை, அதனால நான் வீட்டில் இருக்க மசாலா வச்சு எப்படி இந்த சன்னா மசாலா பண்ணுறேன் அப்படின்றத பார்க்கலாம்.
சோலை செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் 1.5 கப்பு கடலை, வெள்ளைக்கடலை எடுத்து அதை தண்ணியில் குறைஞ்சது 6 மணி நேரமாவது வைக்கணும். இது ஆனால் நான் ஓவர் நைட் ஊற வச்ச கடலை. இதை இனி நம்ம குக்கரில் போட்டு ப்ரெஷர் குக் பண்ணணும். நம்ம உப்பு போட மறந்துடக்கூடாது. ஸோ இதில் கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம இதை தண்ணி அளவாக ஊற்றி இதை நம்ம வேக வைக்க போகிறோம். ஒரு குக்கர் வித்தியாசப்படும், அதனால தான் நான் சொல்லலை 5 விசில் 4 விசில் வைங்கன்ற அந்த கணக்கு சொல்லலை. ஸோ வெந்த கடலை இது. இதில் நீங்கள் ஒரு கடலை எடுத்து இப்படி நீங்கள் ஒரு கடலை இப்படி நசுக்கி பார்த்தோன்னா அது இந்த மாதிரி கூழாக போகணும். அதுதான் அந்த அளவுக்கு நீங்கள் அதை வேக வைக்கணும். சரி, இனி இதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்றத பார்த்துக்கலாம். இது நல்ல ஒரு 1.5 கப்பு வெங்காயம் நல்லா நறுக்கி வச்சது. ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன். கூடவே ஒரு 2 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு 2 பெரிய தக்காளி, அது ஒரு குட்டி தக்காளி நான் ஏற்கனவே யூஸ் பண்ணதில் மிச்சம் இருந்துச்சு, அதனால் அதையும் போட்டுக்கிறேன். 2 பெரிய தக்காளி. இதை நல்லா மிக்சியில் அடித்து பியூரே பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் நல்லா 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்து அதை சூடு பண்ணி அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, அப்புறம் இந்த ஹோல் கரம் மசாலா, அதாவது சின்ன பட்டை, இந்த பே லீஃப், 2 கிராம்பு, இந்த மாதிரியெல்லாம் போட்டுக்கோங்க. இந்த ஹோல் கரம் மசாலாஸை போட்டு லைட்டாக அது கொஞ்சம் பொரிஞ்சு வரவுமே நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் இந்த பச்சை மிளகாவையும் இது கூட போட்டு நம்ம நல்லா வதக்க போகிறோம். இப்போ அந்த பச்சை வாசனை போனதும் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது கூட சேர்த்து இதையும் நல்லா வதக்க போகிறோம். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதையும் நல்லா வதக்க போகிறோம். இப்போ சமைக்கும்போது நம்ம கொஞ்சம் பொறுமையாக நல்ல ஒரு ஸ்டெப் வெங்காயம் நல்லா வதங்கின பின்னாடி இஞ்சி பூண்டு சேருங்க. இஞ்சி பூண்டு கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு நம்ம இந்த தக்காளி மிக்சியில் போட்டு அரைச்சி வச்ச தக்காளியை நம்ம இது கூட சேர்த்துக்க போகிறோம். ஸோ ஒன்று கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்சம் நல்லா வதக்குங்க. கொஞ்சம் அவசரப்பட்டு நம்ம ஒன்று சரியாக வதங்குறதுக்கு முன்னாலே இன்னொன்று போட்டோன்னா அதோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் வித்தியாசப்பட தான் செய்யுது. அதனால கொஞ்சம் பொறுமையாக செய்யுங்க. இப்போ தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கி வரவுமே நம்ம இது கூட மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, உங்களுக்கு உரைப்பு ஜாஸ்தியாக வேணால் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 டீஸ்பூன் ஜீரக பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. இப்போ இந்த பொடிகள் எல்லாத்துக்கும் பதிலாக சோலை மசாலா வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வெறும் மிளகாய் பொடியும் சோலை மசாலா மட்டும் போட போகிறீங்க. இப்போ நான் சோலை மசாலா யூஸ் பண்ணாததுனால ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலாவும் கூட சேர்த்து இதை நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இதை நான் நல்லா போட்டு வதக்க போகிறேன். அந்த கைப்பக்குவம்னு ஒன்று சொல்லுவோம்ல, கைப்பக்குவம்னா ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. இப்போ ஒரே அளவு இன்க்ரீடியன்ஸை 2 பேர் சமைக்கிறாங்கன்னா 2 பேருக்கும் வித்தியாசம், டேஸ்ட்டில் வித்தியாசம் வரும். அது எதனாலனா அந்த குக்கிங் டைமில் உள்ள வித்தியாசம் தான். இப்போ ஒருத்தர் நல்ல கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வெங்காயம் வதக்குறாங்கன்னா இன்னொருத்தர் 3 நிமிஷத்துலேயே அடுத்த இஞ்சி பூண்டை சேர்த்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டைம் வித்தியாசப்படுறதுனால தான் அந்த டேஸ்ட்டும் வித்தியாசம் வருது. இப்போ பாருங்கள், நம்ம மசாலா நல்லா கொஞ்சம் எண்ணெய் விட ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்தில் நம்ம வேக வச்சு வச்சுருந்த அந்த கடலையை இது கூட சேர்த்துக்க போகிறோம். தண்ணி, அதில் இருக்க தண்ணியை வடிகட்ட வேண்டாம், அந்த தண்ணியோடு நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அதனால நம்ம எப்போ சமைச்சாலும் நல்ல பொறுமையாக கொஞ்சம் ஃபுல் இன்வால்மெண்ட்டோடு நம்ம சமைக்கணும். கொஞ்சம் வேறு ஏதாவது மனசில் நினச்சிக்கிட்டு சமைச்சோன்னா நம்ம சமையலை கோட்டை விட்டுடுவோம். ஸோ ஃபுல் இன்வால்மெண்ட்டோட கொஞ்சம் பிளானிங். இன்றைக்கி சன்னா வைக்க போகிறோன்னா முந்தின நாளே கொஞ்சம் ஊற வச்சு, ஸோ எந்த விஷயத்துலையுமே கொஞ்சம் பிளானிங், ப்ராப்பர் பிளானிங் இருந்தால் எல்லாம் சரியாக வரும். சரி, இனி இதை நம்ம இந்த மசாலாலாம் சேர்த்து இந்த கடலைக்குள்ளே இந்த மசாலாலாம் பிடிக்கணும். அதுக்காக நம்ம இதை ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வைக்க போகிறோம். இப்போ 5 நிமிஷம் நம்ம இதை நல்லா வேக வச்சாச்சு. இனி உள்ள எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எல்லாமே நல்லா வெந்திருக்கு. இனி என்ன பண்ணணும்னா, நீங்கள் இந்த கரண்டியோட பின்பக்கத்தை வச்சு இந்த மாதிரி எல்லா கடலையும் இல்லை, கொஞ்சம் ரேண்டமாக இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் நல்லா மேஷ் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு அந்த கிரேவி கொஞ்சம் திக்காக இருக்கும். அதுக்காக நம்ம இந்த ஸ்டெப் செய்கிறோம். இப்போ ஃபைனலாக உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பாருங்கள். பார்த்துட்டு கொத்தமல்லி இலை இருந்தால் இதில் கொத்தமல்லி இலை நறுக்கி போட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு இறக்குங்க. அது இல்லைனா கூட பரவாயில்ல. இந்த மாதிரி வெந்தயக்கீரை, காஞ்ச வெந்தயக்கீரை இருந்துச்சுன்னா அதை இந்த மாதிரி போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறிட்டு இறக்கிட்டிங்கன்னா போதும். அவ்வளோதாங்க, நம்ம சோலை மசாலா, சன்னா மசாலா ரெடி. வாங்க இனி நம்ம பூரியோட இதை வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம்.
இப்போ பூரி செஞ்சு வச்சு ரொம்ப நேரம் ஆச்சு, ஆனால் கூட அந்த ஷேப் அப்படியே இருக்குது பாருங்கள். இதுக்காக தான் நம்ம அந்த ரவை சேர்த்துக்கிறது. உள்ளெல்லாம் பார்த்தீங்களா நல்லா வெந்து பர்ஃபெக்டாக இருக்குது. இனி இதை சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது டேஸ்ட்டுன்னு. பிக்கிறதுக்கு ரொம்ப சாஃப்டாக வருது. இது கூட ரைத்தா வச்சு கூட நீங்கள் சாப்பிட்லாம். சைடில் இப்போ சன்னா கூட ரைத்தா வச்சு கூட நீங்கள் சாப்பிட்லாம். யூஸ்வலாக ரெஸ்டாரண்ட்ஸில் நமக்கு இந்த சன்னா மசாலா கூட அந்த ரைத்தா மேலே கொஞ்சமாக சாட் மசாலா தேவைப்பட்டால் உங்களுக்கு அந்த ஒரு ஸ்வீட் சாஸ், அந்த இமிலி டேமரன் சாஸ் இருக்குல்லையா, அது வச்சு சர்வ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஈஸியான ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். மைதாவில் வேணாம் மைதாவில், கோதுமையிலனா கோதுமையில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு மறக்காமல் சொல்லுங்கள். அதோடு என்னோடய சேனலை இன்னும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறந்துடாமல் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.